குரூப் 3ல நம்ம பார்க்க போகிற ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரூப்பில். இந்த வகை 3 அப்படி இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் V1, V2, V3, V4, V5ல V4ம் V5ம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்பயுமே அந்த ING சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். V4, V5 இந்த V1 இந்த கேட்டகரி இந்த குரூப்பில் என்ன வருது அப்படின்னா, ஒரு வேர்டு எக்ஸாம்பிள் கிடையாது. பேர்ன், BURN, பேர்ன். பேர்ன், BURN, பேர்ன்னா எரிகிறேன். ஐ பேர்ன்னா நான் எரிகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. ஐ பேர்ன். இந்த ரெண்டாவது V2ம் V3யும் மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் டீயே ஆட் பண்ணணும், அவ்வளோதான். BURN, T. இதில் ஒரு முக்கியமான விஷயம் எப்படி அப்படின்னாக்கா, பேர்ன் வந்து பேர்ன்ட் V2, திருப்பி பேர்ன்ட் V3, ரெண்டுமே TT தான் ஆட் பண்ணுவீங்க. இது குறிப்பாக ஒன்று நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா, இது UK பிரிட்டன் இங்கிலீஷில், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேர்ன்ட் அப்படிம்பாங்க, BURNT. அதே சமயத்தில் பேர்ன், BURNங்கிற இந்த V1 வேர்ப் வந்து அமெரிக்காவில் பேர்ன்ட், USA வந்து பேர்ன்ட், BURNED அப்படிம்பாங்க. ஸோ UKல பேர்ன்ட், 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 பேர்னிங், பேர்ன்ஸ், ரைட். அப்போ நான் எரிகிறேன், நான் எரிந்தேன், நான் எரிந்து, அதே மாதிரி நான் எரிந்து கொண்டு, நான் அது எரிகிறது அப்படிங்கிறது பேர்ன் சொல்லும். ஸோ எரிகிறேன், எரிந்தேன், எரிந்து கொண்டு, எரிந்து, அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து எரிகிறது. ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னும் 4 வார்த்தை இதே மாதிரி பார்க்க போகிறோம். பேர்ன் எப்படி BURN பேர்ன் வந்து பேர்ன்ட்டாக மாறிச்சோ, அடுத்த வார்த்தை லேர்ன், LEARN. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, பிடிச்ச வார்த்தை, முக்கியமான வார்த்தை, வாழ்க்கையோட ஆதாரமாக இருக்கிற வார்த்தை, கற்றுக்கிறது. லேர்ன், LEARN. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக நானும் லேர்ன் பண்ணுறேன். லேர்ன், LEARN, லேர்ன்னா கற்றுக்கிறது. ஐ லேர்ன், நான் கற்றுக்கிறேன். ஸோ இந்த வகையில் அந்த எண்ணுக்கு அப்புறம் T வரும். லேர்ன்ட் நம்பர் 2, V2 வந்து லேர்ன்ட், V3 வந்து எகெயின் லேர்ன்ட் தான், LEARNT, லேர்ன்ட். ஸோ லேர்ன்ட், ஃபஸ்ட்டு லேர்னுக்கு வந்து தெரிந்து கொள்கிறேன், தென் லேர்ன்ட் தெரிந்து கொண்டேன், அப்புறம் லேர்ன்ட் தெரிந்து, அப்புறம் 4th லேர்னிங், ING சேர்க்குறோம், லேர்னிங் தெரிந்து கொண்டு, 5வது லேர்ன்ஸ், LEARNS, லேர்ன்ஸ் அப்படின்னாக்கா தெரிகிறது. ஸோ லேர்ன், லேர்ன்ட், லேர்ன்ட், லேர்னிங், லேர்ன்ஸ். ஸோ இந்த வகையில் மறந்துட வேணாம். இந்த வகையில் இந்த எண்ணுக்கு அப்புறம் TS சேர்க்கறது தான் நம்பர் 2க்கும் நம்பர் 3க்கும் நம்ம சேர்ப்போம். நம்பர் 4, நம்பர் 5 நமக்கு எப்பொழுதும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த வகையில் வர்ற 3வது எழுத்து, 3வது வார்த்தை ஸ்மெல், SMELL, ஸ்மெல். இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வாசனை பார்க்கறது, நுகர்றது தான் ஸ்மெல். ஸ்மெல் நம்ம சொன்ன மாதிரி T சேர்த்துக்கலாம். நீங்கள் UK இங்கிலீஷில் TS சேர்க்குறீங்க, ஸ்மெல்ட். எகெயின் நம்பர் 3 வந்து ஸ்மெல்ட், SMELT. நான் நுகர்கிறேன், நான் நுகர்ந்தேன், அப்புறம் நுகர்ந்து கொண்டு, நுகர்கிறது. அதாவது ஸ்மெல், ஸ்மெல்ட், ஸ்மெல்ட், ஸ்மெல்லிங், ஸ்மெல்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது UK பிரிட்டிஷ் இங்கிலீஷில் தான் இப்படி. இதே அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்மெல் வந்து ED சேர்க்கணும், ஸ்மெல்டாக மாறும். ஸ்மெல், ஸ்மெல்டு, ஸ்மெல்டு, ஸ்மெல்லிங், ஸ்மெல்ஸ் அப்படின்னு மாறும். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பேர்ன் அந்த வார்த்தையில் கூட பேர்ன், பேர்ன்ட், பேர்ன்ட், அதேமாதிரி பேர்ன், பேர்ன்டு, பேர்ன்ட்டுன்னு மாறிச்சு. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் அமெரிக்கன் ஸ்பெல்லிங் வேறு, பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் வேறு, குறிப்பாக V2 அண்ட் V3க்கு. ஸோ இந்த வார்த்தை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க போகிற 4வது வார்த்தை இந்த வகையில் ஸ்பெல், SPELL. ஸ்பெல் அப்படின்னா எழுத்து கூட்டுறது. ஸ்பெல்னா எழுத்து கூட்டுறது. என் பேர் வந்து தம்பையா. நான் எப்படி ஸ்பெல் பண்ணுவேன் என் பேரை? THAMBAIYA இப்படி தான் நான் ஸ்பெல் பண்ணுவேன். ஸோ ஸ்பெல் பண்ணுறதுங்கிறது எழுத்து கூட்டுறது. ஸோ இந்த ஸ்பெல்லுங்கிறதும் இந்த 3வது வகையில் வரும். 3வது வகை என்னென்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த V1 ஸ்பெல் SPELLங்கிறது V2வாக வர்றப்ப T நீங்கள் சேர்க்க போகிறீங்க. ஸ்பெல்ட் SPELLT. அதேமாரி SPELT அந்த ஸ்பெல்ட் அப்படின்னு Tயை நீங்கள் சேர்ப்பீங்க. இதுதான் வந்து 3வது வகை. இந்த ஒரு எல்லை ரிமூவ் பண்ணிட்டு Tயை சேர்ப்பீங்க. ஸ்பெல், ஸ்பெல்ட், ஸ்பெல்ட். அப்புறம் 4வது 5வது எப்பொழுதுமே ஈஸி தான். ING சேர்ப்பீங்க, ஸ்பெல்லிங், அப்புறம் ஸ்பெல்ஸ். எகெயின்
ஸ்பெல் எழுத்து கூட்டுகிறேன், ஸ்பெல்ட் எழுத்து கூட்டினேன், ஸ்பெல்ட் எழுத்து கூட்டி, ஸ்பெல்லிங் எழுத்து கூட்டிக்கொண்டு, ஸ்பெல்ஸ் எழுத்து கூட்டுகிறது, அவன் கூட்டுகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஸ்பெல், ஸ்பெல்ட், ஸ்பெல்ட், ஸ்பெல்லிங், ஸ்பெல்ஸ். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்பெல், ஸ்பெல்டு, ஸ்பெல்டு, ஸ்பெல்லிங், ஸ்பெல்ஸ். நம்ம பார்க்க போகிற கடைசி வார்த்தை, 5வது வார்த்தை இந்த வகையில் ஸ்பில், SPILL, ஸ்பில். ஸ்பில்னா கீழே சிந்துறது, சிந்தி வழிகிறது, கீழே சிந்திடுறது. ஐ ஸ்பில்டு த வாட்டர் அப்படின்னா நான் தண்ணியை சிந்திட்டேன், ஸ்பில். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த வகையில் வர மாதிரி SPILT. நீங்கள் டீயை ஆட் பண்ணுவீங்க, ஸ்பில்ட், ஒரு எல்லை கட் பண்ணிவிட்டு டீயை ஆட் பண்ணுவீங்க, ஸ்பில், ஸ்பில்ட், ஸ்பில்ட், ஸ்பில்லிங், ஸ்பில்ஸ். அப்படின்னா நான் தண்ணீர் சிந்துகிறேன், நான் தண்ணீர் சிந்தினேன், தண்ணீர் சிந்தி, தென் தண்ணீர் சிந்தி கொண்டு, அப்புறம் அவன் தண்ணீர் சிந்துகிறான். ஸ்பெல், ஸ்பில், ஸ்பில்ட், ஸ்பில்ட், ஸ்பில்லிங், ஸ்பில்ஸ். இந்த 5 வார்த்தையும் எகெயின் இந்த வகையில் வர்றது. கட்டாயமாக இந்த 5 வார்த்தையை நீங்கள் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மனசில் போய் பதிஞ்சிடும்.